When you are in the time of distress, the first thing, be silence and be silent in the presence of God. He will going to do significant things for you. அமைதியா இருக்கு. யோபு தன் மனைவி அந்த இடத்துல திட்டி அதட்டி இருந்தால், நீ எனக்கு வேணாம் போடின்னு துரத்தி இருந்தால், ஆண்டவர் அவரை இரட்டத்தனையா ஆசீர்வதிக்கும் போது பூரணமான ஆசீர்வாதத்தை இழந்திருப்பார். எப்படி இழந்திருப்பார்? 10 குழந்தை மறுபடியும் அந்த அம்மா தானே பெத்து கொடுத்துச்சு. அப்ப அந்த அம்மா இல்லைன்னா இவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிருப்பாரு? பிசாசு கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அவன் ஜீவனை மாத்திரம் தொட உனக்கு. யோபுவினுடைய மனைவியுடைய ஜீவன் யோபு கையில இருந்தது. அப்படின்னா என்ன? ஆண்டவர் கையில தான். யோபு கல்யாணம் ஆன போயிட்டு நாங்க என்ன சொல்றோம், பாஸ்டர்ஸ் கிறிஸ்தவ திருமணங்கள்ல, இவர்கள் இருவரும் ஒரே சரீரமாய். அப்போ யோபுவினுடைய பிராணனை மாத்திரம் ஆண்டவர் காப்பாற்ற சொல்ல, யார் பிராணனையும் காப்பாத்தி இருக்கிறாரு அங்க? நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு?